இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு மாசம் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு உங்களோட அக்கவுண்ட்ல 1 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆயிருது. அதுவும் எந்த ஆபீஸும் கிடையாது, எந்த பாஸும் இல்ல, எந்த டெட்லைனும் கிடையாது. கேக்குறதுக்கு ஏதோ ட்ரீம் மாதிரி இருக்குல்ல, ஆனா இது மேஜிக் இல்ல, இது மேத். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் எவ்வளவு அமௌண்ட் தேவை சோ தட் நீங்க 1 lakh rupees per month passive income கிரியேட் பண்ண கூடணும். அண்ட் இந்த இன்கம் வந்து உங்களோட லைஃப் டைம்க்கு கண்டினியூஸ்லி வந்துகிட்டே இருக்கணும். அண்ட் இங்கனா கெட் ரிச் குயிக் ஸ்கீம்ஸ் இல்ல லாட்டரி பத்தி பேசல, இது பிராக்டிகல் அண்ட் ரியலிஸ்டிக்கான ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இது இந்தியாவுல வேலை செய்யும். ஆல்ரைட், சோ இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம் நம்மளுடைய டார்கெட் கார்பஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு, அண்ட் ஏன் மக்கள் வந்து இன்ஃப்ளேஷனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறாங்க, அண்ட் எப்படி ஒரு இன்கம் பிளான் உருவாக்குறது. இது உங்களுடைய வேலை ஸ்டாப் ஆன பிறகும் இன்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கு எக்ஸாக்ட் நம்பர் தெரிஞ்சிடும் நீங்க எய்ம் பண்ண வேண்டியது. அண்ட் ஸ்மார்ட் வழியில எப்படி இந்த நம்பரை பில் பண்ண போறோம்ன்றதையும் பார்க்க போறோம். சோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பிரேக் பண்ணலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் வாட்சிங் இன்ஃபோ மைண்ட்செட். சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப மக்கள் பாசிவ் இன்கம் பத்தி யோசிக்கிறப்போ அப்ப அவங்க யூசுவலி என்ன யோசிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சேவ் பண்ணணும்னு. ஆனா இது தவறான அப்ரோச். ஸ்மார்ட் வே என்னன்னா முதல்ல டிசைட் பண்ணுங்க எவ்வளவு இன்கம் தேவைன்னு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதை பேக்வர்ட்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. டோட்டல் எவ்வளவு பணம் தேவை அதை அச்சீவ் பண்றதுக்குன்னு நினைச்சுக்கலாம். உங்களோட கோல் வந்து 1 lakh rupees per month, அதாவது 12 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வருஷத்துக்கும். இப்ப நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான் கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணுவேன், இவென்ச்சுவலி இவ்வளவு பணம் வந்துரும். ஆனா உண்மையான கேள்வி என்னன்னா எவ்வளவு பணம் பேங்க், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வச்சிருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு 1 lakh rupees ஒவ்வொரு மாசமும் தரக்கூடணும், அதுவும் பிரின்சிபலை டச் பண்ணாம. சோ இந்த இடத்துல தான் வருது சேஃப் வித்ட்ராவல் ரேட் கான்செப்ட். எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னா 4 to 5% per year. அதாவது நீங்க உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்டோட 4 to 5% வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வருஷமும். அண்ட் பணம் இன்வெஸ்டடா இருக்கும், அண்ட் இன்ஃப்ளேஷன் கூட அதுவும் grow ஆகும். அப்படி உங்களுக்கு 12 lakh rupees per year தேவைனா 5% ரேட்ல, அப்ப சிம்பிள் கால்குலேஷன் வந்து 12 lakh divided by 5% equals 2 crore 40 lakh rupees. அப்படி 4% யூஸ் பண்ணோம்னா அப்ப இது எவ்வளவு வரனா 3 crore rupees. இதுதான் உங்களுடைய டார்கெட் கார்பஸ். இந்த லம்சம் பணம் உங்களுக்கு லைஃப் டைம் 1 lakh rupees per month ஜெனரேட் பண்ணும், அதுவும் பணம் காலி ஆயிடும்ன்ற டென்ஷனே இல்லாமல். பாயிண்ட் என்னன்னா நீங்க வெறும் சேவ் பண்ணல, நீங்க ஒரு மணி மிஷின் கிரியேட் பண்றீங்க. இது உங்களுக்காக வேலை செய்யும் ஈவன் நீங்க உங்க வேலையை ஸ்டாப் பண்ணிட்டாலும். இப்போ இந்த நம்பர் தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் அண்ட் growth strategy பிளான் பண்ணலாம். இப்போ ரிவர்ஸ் மேத்த பண்ணிட்டோம், ஆனா இது அவ்வளவு சுலபமா பதில் வந்து இல்ல. ஏன்னா இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்றது ரொம்ப முக்கியம். அதிகபட்ச மக்கள் பிளான் பண்ணுவாங்க 1 lakh rupees per month. என்ன யோசிச்சுக்கிட்டா இது எப்போதைக்குமே இனஃபா இருக்கும்னு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தோட வேல்யூவை கம்மி பண்ணிட்டு இருக்கு. சிம்பிள் வேர்ட்ஸ்ல உங்களுக்கு புரிய வைக்கணும்னா இன்னைக்கு 1 lakh rupees வந்து என்ன பை பண்ணமோ 10-12 வருஷத்துக்கு அப்புறம் அதே அளவுக்கு பை பண்ண முடியாது. இந்தியால அப்படி இன்ஃப்ளேஷன் ஆவரேஜ் 6% per year இருந்துச்சுன்னா அப்ப ஒவ்வொரு விஷயங்களும் லைக் groceries, electricity, education and vacations பிரைஸ் ரஃப்லி 6% ஒவ்வொரு வருஷமும் அதிகரிக்குது. சோ மேக்ஸ் போடலாம். இன்னைக்கு 1 lakh rupees per month equals 12 lakh rupees per year. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா with 6% inflation it equals 1,06,000 rupees per month. சேம் லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்ண 5 வருஷத்துக்கு அப்புறம் அரௌண்ட் 1,34,000 rupees தேவைப்படும். அண்ட் 12 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கிற 1 லட்சம் ரூபாய் ரியல் டேர்ம்ல ரஃப்லி 2 lakh rupees ஆக ஆயிடும். சோ இதனாலேயே வெறும் இன்னைக்கு இருக்கிற 1 lakh rupeesக்கு பிரகாரம் பிளான் பண்றது இனஃப் கிடையாது. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்ஃப்ளேஷனை விட ஃபாஸ்டரா grow ஆகலனா அப்போ பாசிவ் இன்கம் உடைய பவர் டைம் கூட கம்மி ஆயிடும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள பல பேர் உங்க பணத்தை சேவ் பண்ணி அது grow பண்ணணும்னு விரும்புவீங்க. ஆனா நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்ற மாதிரி அதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்க இந்தியன் மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா 2034க்குள்ள இந்தியாவுடைய கன்சம்ப்ஷன் வந்து டபுள் ஆயிடும்னு எதிர்பார்க்கப்படுது. சோ அப்படி நம்ம நல்ல கன்சம்ப்ஷன் பேஸ்ட் ஃபண்ட்ல முதலீடு பண்ணோம்னா அப்ப நமக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. HDFC லைஃப் வந்து ஒரு NFO லான்ச் பண்ணிருக்காங்க, இந்தியா கன்சம்ப்ஷன் அட்வான்டேஜ் ஃபண்ட். இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணா உங்களோட பணம் 100% சேஃபாவும் இருக்கும், அண்ட் உங்களுக்கு 1 ரூபாய் கூட லாஸ் ஆகாது. அதே சமயத்துல மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ரொம்ப நல்லா கிடைக்கும். ஆனா இந்த NFOல நவம்பர் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இத பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இந்த NFOல உங்களால எவ்வளவு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ இதோட NAV வந்து 10 ரூபாய். அண்ட் இது இல்லாம நீங்க மந்த்லி கட்டுற பிரீமியம் அளவுக்கு உங்களுக்கு 120 டைம்ஸ் லைஃப் கவரும் கிடைக்கும். அண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் வருஷத்துல 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்துச்சுன்னா அதுல இருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. NRIs அப்படி நீங்க இதுல மாசத்துக்கு 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப் டு 2 கோடி ரூபாய் வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்க சான்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு HDFC லைஃப் வந்து முன்னாடி லான்ச் பண்ண டிஸ்கவரி ஃபண்ட் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல 28% CAGR ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அண்ட் அது லான்ச் ஆன சமயத்துல இருந்து பாத்தீங்கன்னா 22.4% CAGR கொடுத்திருக்கு. இதே மாதிரி அவங்க இன்னொரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் லான்ச் பண்ணிருந்தாங்க, அது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 24.6% CAGR ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சோ ஹிஸ்டாரிக்கலி பார்த்தனா HDFC லைஃப் உடைய எல்லா ஃபண்ட்ஸுமே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணிருக்காங்க. ஆனா மறந்துடாதீங்க
பாத்தீங்க இந்த NFOல இந்த மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். வெறும் 5 நாள் தான் இருக்குது. அண்ட் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த NFOல வந்து 5 வருஷம் லாக் இன் பீரியட் இருக்கு. சோ எவ்வளவு அமௌண்ட் இந்த டியூரேஷன்ல உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. இத பத்தி இன்னும் மேல்கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அப்படி இல்லனா சிம்பிளி ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR ஸ்கேன் பண்ணுங்க. தமிழ்ல கஸ்டமர் கேர் சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. அப்படி விருப்பப்பட்டா உங்களோட ஏஜென்ட் உங்களோட வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் நேர்ல கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ பேக் டு தி டாபிக். சோ இப்போ நீங்க கார்பஸ பில் பண்றப்போ ஃபியூச்சர் காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு பிரகாரம் பிளான் பண்ணுங்க. வெறும் கரண்ட் காஸ்ட்க்கு மட்டும் பண்ண கூடாது. இந்த இன்ஃப்ளேஷன் பஃபர் வந்து என்ஷூர் பண்ணும். இன்னைக்கு 1 lakh per monthக்கான ஃபீலிங் இருக்குல்ல, இது அப்படியே 10-15 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கும் உதவி செய்யும். இப்போ the safe withdrawal rate கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். safe withdrawal rate பேசிக்கலி நமக்கு என்ன தெரிவிக்குதுன்னா, நீங்க உங்களுடைய டோட்டல் பணத்தோட எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க ஒவ்வொரு வருஷமும் வெளிய எடுக்கலாம், அதுவும் சேஃபான முறையில உங்களோட பணம் தீர்ந்து போகாமல். இது நினைச்சு பாருங்க, இது வந்து ஒரு மணி டேப் மாதிரி. அப்படி நீங்க ரொம்ப அதிகமா ஓபன் பண்ணீங்கன்னா கார்பஸ் ட்ரை ஆயிடும். அதே கவனமா ஓபன் பண்ணீங்கன்னா இது லைஃப் லாங் வரும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நினைச்சுக்கோங்க உங்ககிட்ட 3 கோடி ரூபாய் சேவ் ஆயிருக்கு. இன்னைக்கு 4% SWR equals 12 lakh rupees per year இல்ல 1 lakh rupees per month. இது வந்து ரொம்ப சேஃபானது. கார்பஸ் 30+ இயர்ஸ் வந்து லாஸ்ட் ஆகும். ஏன்னா நீங்க வெறும் ஒரு சின்ன பங்கு தான் வெளிய எடுக்கிறீங்க அண்ட் மிச்சம் எல்லாம் க்ரோ ஆகிட்டே இருக்கும். இப்போ 5% சேஃப் வித்ட்ராவல் ரேட் பண்ணோம்னா 15 lakh rupees every year இல்ல 1.25 lakh rupees per month. இது முதல்ல நல்லா இருக்கும். ஆனா கேட்ச் என்னன்னா, நீங்க அதிகமா வெளிய எடுக்கிறதுனால பணம் சீக்கிரமா தீர்ந்து போய்டும். 5% ரேட்ல உங்களோட கார்பஸ் பாத்தீங்கன்னா 25 இல்ல 27 இயர்ஸ் தான் லாஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. 30 இயர்ஸ் வராது. சோ விஷயம் என்னன்னா, வெறும் 1% இன்கிரீஸ்னாலயும் கார்பஸோட லைஃப் பல வருஷம் கம்மியாக கூடும். சோ வாட் இஸ் தி லெசன்? கன்சர்வேட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி இன்வெஸ்ட்மென்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுனா அதுக்கு அப்புறம் என்னன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். SWR நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, பேலன்ஸ் பிட்வீன் என்ஜாய் பண்றதுக்கு அண்ட் ஃபியூச்சர்ல பணம் தீந்து போக விடாம இருக்கிறது. இப்போ ரிட்டையர்மென்ட்க்கு பிறகு நீங்க எவ்வளவு வருஷம் வாழ்வீங்க அதோட இம்பாக்ட புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க ரிட்டையர்மென்ட் பிளான் பண்றப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எவ்வளவு வருஷத்துக்கு அந்த பணம் லாஸ்ட் பண்ணும். இங்க பாருங்க, இந்தியால ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அரௌண்ட் 75 இயர்ஸா இருக்கு. ஆனா சேஃபர் என்னன்னா, நீங்க 85 to 90 இயர்ஸ் வரைக்கும் பிளான் பண்ணுங்க. ஏன்னா மக்கள் அதிக வருஷம் வாழுறாங்க அண்ட் அப்படி பணம் சீக்கிரமா தீர்ந்து போயிடுச்சுன்னா அப்போ லைஃப் ஸ்டைல ரெடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், இல்ல மத்தவங்க மீது ஃபைனான்ஷியலி டிபெண்ட் ஆக வேண்டியதாயிடும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு 1 lakh rupees per month passive income தேவை, which is 12 lakh rupees per year. அப்படி நீங்க ஷார்ட் லைஃப் பிளான் பண்ணீங்கன்னா, அதாவது ரிட்டையர்மென்ட் 60 and survive till 75, அதாவது பாத்தீங்கன்னா இங்க நீங்க 15 இயர்ஸ் வித்ட்ரா பண்ணனும். 4% withdrawal ரேட்ல கார்பஸ் எவ்வளவு தேவைப்படும்னா அரௌண்ட் 3 crore rupees. அதே லாங் லைஃப் பிளான் பண்ணனும்னா, that is retirement 60 survive till 90, அதாவது 30 வருஷம் withdrawal. அப்போ கார்பஸ் இப்போ ஹையரா தேவைப்படும், அரௌண்ட் 4 to 4.5 crores. ஏனா பணம் டபுள் வருஷத்துக்கு சப்போர்ட் பண்ணனும். So the simple point is longer survival equal to higher corpus. ஒரு சின்ன லைஃப் எக்ஸ்பெக்டன்சியோட சேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களோட கார்பஸ் மீது ரொம்ப பெரிய எஃபெக்ட் ஏற்படுத்தக்கூடும். இந்தியால 6% இன்ஃப்ளேஷன் கூட லாங்கர் வாழ்க்கைக்காக பிளான் பண்றது என்ஷூர்ஸ் லைஃப் ஸ்டைலோட வேல்யூ ப்ரொடெக்டடா இருக்கணும். சோ நீங்க கார்பஸை கால்குலேட் பண்றப்போ அப்ப ரியலிஸ்டிக் லாங்கர் சர்வைவல் ஏஜ் பிளான் பண்ணுங்க. வெறும் ஆவரேஜ்க்காக பண்ணக்கூடாது. இப்போ நீங்க வந்து பணத்தை சேர்க்கிறப்போ அண்ட் நீங்க பணத்தை வெளிய எடுக்கிறப்போ ரிட்டையர்மென்ட்க்கு பிறகு ரெண்டு நேரத்தோட ரிட்டர்ன்ஸோட இம்பாக்ட புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க ரிட்டையர்மென்ட்ட பிளான் பண்றீங்களே, அதாவது அக்யூமுலேஷன் ஃபேஸ், அதாவது நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ, அண்ட் போஸ்ட் ரிட்டையர்மென்ட் ஃபேஸ், அதாவது நீங்க வேலையை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ரிட்டர்ன்ஸ் வந்து வெவ்வேறு ரோல் இருக்கு. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் டிசைட் பண்ணும் நீங்க எவ்வளவு சேவ் பண்ணணும்னு அண்ட் கார்பஸ் எவ்வளவு வருஷத்துக்கு போகும்னு. சோ முதல்ல அக்யூமுலேஷன் ஃபேஸோட ரிட்டர்ன்ஸ் புரிஞ்சுக்கலாம். இந்த growth வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிடைக்குது நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, அப்படி பெங்களூர்ல ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் 50,000 rupees per month இன்வெஸ்ட் பண்ணாருன்னா 20 வருஷத்துக்கு அப்ப 10% ஆனுவல் ரிட்டர்னுக்கு அக்கார்டிங் கார்பஸ் எவ்வளவு உருவாயிருக்கும்னா approximately 4 crore 80 lakh rupees. ஆனா 7% ஆனுவல் ரிட்டர்னுக்கு அக்கார்டிங் கார்பஸ் பாத்தீங்கன்னா வெறும் 3 crore 20 lakh rupees தான் இருக்கும். இட் மீன்ஸ் ஹையர் ரிட்டர்ன்ஸ் டியூரிங் அக்யூமுலேஷனுக்கு அர்த்தம் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியாக இது முதலீடு பண்ண வேண்டியது இருக்கும். சேம் ரிட்டையர்மென்ட் கோலுக்காக தேங்க்ஸ் டு கம்பவுண்டிங் பணம் டைம் கூட எக்ஸ்போனென்ஷியலி grow ஆகும். இப்போ புரிஞ்சுக்கலாம் போஸ்ட் ரிட்டையர்மென்ட் ஃபேஸோட ரிட்டர்ன்ஸ் பத்தி. இப்போ ரிட்டையர்மென்ட்க்கு பிறகு கார்பஸ்ல இருந்து பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ண வேண்டியது இருக்கும். இங்க ரிட்டர்ன் டிசைட் பண்ணும் பணம் எவ்வளவு வருஷத்துக்கு போகும்னு. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, அப்படி உங்ககிட்ட 4 crore ரிட்டையர்மென்ட்காக இருக்கு. இப்போ 8% போஸ்ட் ரிட்டையர்மென்ட் ரிட்டர்ன் அண்ட் 1 lakh rupees per monthக்கான withdrawal உங்க கார்பஸ் வந்து 30 வருஷத்துக்கு போகும். ஆனா அப்படி நம்ம 5% ரிட்டர்ன் அண்ட் சேம் 1 lakh per month withdrawal வச்சோம்னா அப்ப உங்களோட கார்பஸ் வெறும் 25 வருஷத்துக்கு தான் போகும் approximately. So the lesson is high accumulation return வந்துச்சுனா அப்ப monthly saving கம்மியாக இருக்கும் and high post retirement return மீது கார்பஸ் ரொம்ப அதிக டைம்க்கு லாஸ்ட் பண்ணும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட புரிஞ்சுப்போம். ரா
சாம் அக்யூமுலேஷன் ஃபேஸ்ல 10% ரிட்டர்ன் வந்து ஜெனரேட் பண்றாரு அண்ட் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் 6%. சோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கம்மியாக ஆகும் அண்ட் கார்பஸ் 30 வருஷத்துக்கு மேல லாஸ்ட் ஆகும். ஆனா கோபால் அக்யூமுலேஷன் ஃபேஸ்ல 7% ரிட்டர்ன் வந்து ஜெனரேட் பண்றாரு அண்ட் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் 5%. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதிகமாகும் அண்ட் கார்பஸ் வாய்ப்பு இருக்கு 30 வருஷம் போகாது. சோ தி பாட்டம் லைன் இஸ் ரெண்டு ஃபேசஸ்க்கும் பிளான் பண்ணுங்க அண்ட் ரியலிஸ்டிக்கான ஹையர் ரிட்டர்ன்ஸ் எய்ம் பண்ணுங்க சோ தட் சேவிங்ஸ் பர்டன் கம்மியாகும் அண்ட் செக்யூர் லாங் லாஸ்டிங் இன்கம் கிடைச்சிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அத வந்து ஒரு சிம்பிள் கேஸ் ஸ்டடியுடன் புரிஞ்சுக்கலாம். ரெண்டு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் கம்பேர் பண்ணுவோம். ரெண்டு பேரோட ஸ்டார்ட் வந்து 1 lakh rupees per month எக்ஸ்பென்சஸ்ல இருந்து ஆரம்பிக்குது அண்ட் ரிட்டையர்மெண்ட்டும் சேம் 40 ஏஜ்ல தான் பண்றாங்க. ஆனா நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா கேஸ் 2ல 8% இன்ஃப்ளேஷன் இருக்கு அண்ட் கேஸ் 1ல 7%. அதாவது எக்ஸ்பென்சஸ் கேஸ் 2ல ஃபாஸ்டராக grow ஆகும். சோ 10th இயர்ல கேஸ் 1ல 1,97,000 rupeesக்கான எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஆனா கேஸ் 2ல 2,16,000 rupees per month ஆகும். ஏனா இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு. இப்போ சர்வைவல் ஏஜோட இம்பாக்ட் புரிஞ்சுக்கணும்னா ரிட்டையர்மென்ட்க்கு அப்புறம் அதிக வருஷம் வாடறது, அதாவது அதிக கார்பஸ் தேவை. 45 years versus 40 years. ரிட்டையர்மென்ட்ல 5 எக்ஸ்ட்ரா வருஷம் சர்வை பண்றதுக்கு பணம் தேவைப்படும். இதுல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணும் தான். ஆனா இன்ஃப்ளேஷனை ஃபுல்லி ஆஃப்செட் பண்ணாது. கேஸ் 2ல போஸ்ட் ரிட்டையர்மென்ட் ரிட்டர்ன் 9% இருக்கு versus 8% in case 1. சோ இங்க லெசன் என்னன்னா சின்ன சின்ன டிஃபரன்சஸும் in inflation numbers, survival years and returns கார்பஸ் லாக்ஸ் இல்ல க்ரோஸ் ஆக கூட சேஞ்ச் பண்ணக்கூடும். ரியலிஸ்டிக் நம்பர்ஸ் உடன் பிளான் பண்றது எசென்ஷியல் ஆனது சோ தட் பணம் சீக்கிரமா தீந்து போகாது. இப்போ அப்படி நீங்க இந்தியால பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்போ டாக்ஸேஷனோட இம்பாக்ட எப்படி இக்னோர் பண்ண முடியும்? இந்தியால பாசிவ் இன்கம் பிளான் பண்ற சமயத்தில் டாக்ஸஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அண்ட் இத மக்கள் பொதுவா இக்னோர் பண்ணிடுவாங்க. வெவ்வேறு விதமான இன்கம் டைப்ஸ் வந்து வெவ்வேறு விதமாக டாக்ஸ் ஆகும் அண்ட் அதை இக்னோர் பண்றதுனால எஃபெக்டிவ் இன்கம் கம்மியாயிடும். நம்பர் 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் FDs and bonds. FDs and bonds உடைய இன்ட்ரெஸ்ட் வந்து fully taxable உங்களுடைய இன்கம் ஸ்லாப்க்கு அக்கார்டிங். நம்பர் 2 dividends from stocks or mutual funds. dividends வந்து usually 10 to 20% டாக்ஸ்ல வரும். ஈக்விட்டிஸ் இல்ல டெட் ஃபண்ட்ஸ் உடைய பேசிஸ்ல. நம்பர் 3 ரெண்டல் இன்கம். ரெண்டல் இன்கம் வந்து taxable ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுக்கு பிறகு as per your income tax slab. So in short நீங்க கார்பஸை கால்குலேட் பண்றப்போ போஸ்ட் டாக்ஸ் இன்கம்க்கு பிரகாரம் பிளான் பண்ணுங்க. வெறும் கிராஸா பண்ணிட கூடாது. சோ இது என்ஷூர் பண்ணும் 1 lakh per month வந்து ரியலிஸ்டிக் அண்ட் சப்ஸ்டான்ஷியலாக இருக்க. இப்போ இந்த வீடியோல பார்த்தா முக்கியமான விஷயத்தை சம்மரைஸ் பண்ணிடலாம். 1 lakh rupees per month பாசிவ் இன்கம்க்கு முதல்ல டிசைட் பண்ணுங்க உங்களுக்கு கார்பஸ் எவ்வளவு தேவைன்னு. அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷனை ஃபேக்டர் பண்ணுங்க சோ தட் பணம் டைம் கூட வேல்யூவை லூஸ் பண்ணாம இருக்க. அதுக்கப்புறம் சேஃப் வித்ட்ராவல் ரேட்டை யூஸ் பண்ணுங்க சோ தட் கார்பஸ் லைஃப் லாங் போயிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஹை ரிட்டர்ன்ஸ் மீது ஃபோக்கஸ் பண்ணுங்க அக்யூமுலேஷன்ல அண்ட் போஸ்ட் ரிட்டையர்மென்ட்ல வெல்த் சஸ்டைன் பண்றதுக்கு. அண்ட் ஃபைனலி டாக்ஸை இக்னோர் பண்ணிடாதீங்க ஏனா இது எஃபெக்டிவ் இன்கம் ரெடியூஸ் பண்ணும். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்சூனிட்டி பத்தி சொல்லிருந்தல வீடியோட ஸ்டார்டிங்ல அத பத்தி ரிமைண்ட் பண்ண விரும்புறேன். நீங்க அந்த என்எஃப்ல இந்த மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது வெறும் 5 நாள் தான் இருக்கு. இதுக்கான லிங்க் வந்து நான் கீழ கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ டீடைல்ஸ்லாம் என்னன்றத தரவா படிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கோல்ஸ்க்கு சூட் ஆச்சுனா இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லனா ஜஸ்ட் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணலாம். சோ thank you for watching. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.